எங்கள் மீன வீட்டில். ஓகே, அந்த வீடு என்ன வீடு? மோட்சம் தரக்கூடிய ஒரு வீடு. சுக்கிரன் உச்சமடைகிறதுங்க அங்கே தான். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சூரியன் புதன்லாம் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இது எல்லாமே உள்வட்ட கிரகங்களாக சொல்லப்படுது. மூன்றோட இணைவு இருந்தால்தான் நம்முடைய வாழ்வியலில் நிகழக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களும் நடக்கும். ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகும்னா அங்கே யார் வேணும்? கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வேண்டும், அதெல்லாம் சொல்கிறோம். ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிரன் வேணும். காசு வேணும்னா யார் வேணும்? நம்ம சுக்கிரன் வேணும். காதல் இனிக்கணும்னா யார் வேணும்? புதன் வேணும். வேலை புதுசாக நியூ பிகினிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யார் வேணும்? புதன் வேணும். எல்லா விஷயத்துக்குமே கிடைக்கணும், தலைமைத்துவம் கிடைக்கணும்னா யார் வேணும்? அங்கே சூரியன் வேணும். அப்போது இந்த பக்கம் சூரியன் நடுவில் நின்று புதனும் சுக்கிரனும் இணைய சூரியன் இருக்கக்கூடிய இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள். எதை பொருட்டு? சுக்கிரன் அவன் தான் யார் அப்படின்னா காமத்திற்கு கடவுள். நம்மளுக்கு எல்லாம் தெரியும். காமம்னு உடனே தப்பான முடிவு பண்ணிக்காதீங்க. இல்வாழ்வைக்கு தேவைப்படுகிற அத்துணை சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் மட்டும் ஒருத்தருக்கு கெட்டு போச்சு அப்படின்னா அவரை மாதிரி படாத பாடுபடுறவங்க வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க. சுக்கிரன் தான் பணத்துக்கு அதிபதி. சுக்கிரன் தான் ஆசைகளுக்கு அதிபதி. சுக்கிரன் தான் நீங்கள் லாவிஷாக வாழ்வதற்கான அதிபதி. சுக்கிரன் தான் உங்களுக்கு சொசைட்டியில் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகே, கிளியர். புதன் யாரு? லவ். புதன் நாளே காதல் தான். புதன் நாளே வசீகரம். முதல் நாளே இளமை. புதன் நாளே புத்தி. புதன் நாளே வேலை. புதன் நாளே ஒப்பந்தம். முதல் நாளே கையெழுத்து. புதன் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போது சூரியன்னா யாரு நம்ம சொல்லவே வேணாம். தலைமைத்துவம், அதிகாரம், ஆணவம், வேலை, குடும்பம், பணம், செல்வாக்கு, புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது யாரு? சூரியன் தான். இந்த 3 கிரகங்களும் இந்த உத்திர நட்சத்திரத்தில் மேக்சிமம், சில சமயம் வேணா புதனோட டிரான்சிட் மாறி இருக்கலாமே தவிர மேக்சிமம் வந்து அந்த மீனம் அப்படின்ற வீட்டில் பங்குனி மாதம் இணைந்தே தான் இருக்கும். இந்த 3 கிரகங்களுடைய இணைவு தான் ஒரு மனிதனுடைய இல்வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற இயல்பாக இருக்கு. அந்த இல்வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளா யார் வரும்? நம்ம இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, ஆரோக்கிய குறைபாடு,